தெரியல எனக்கு எப்ப பாரு கை காலம் நடுங்குது, கையெல்லாம் உதறுது, என்ன மாதிரி மைண்ட் ஏதோ ஒன்று மாறுது, உள்ள போவாதன்னு ஏதோ சம்திங் எனக்குள்ள நடக்குது. நான் சொன்னா உனக்குள்ள ஏவல் இருக்கா? தெரியாது. ஏவல் சூனியம் இருக்கா? தெரியாது. இல்லடி. ஆமா, ஏதோ உனக்கு ஏவி விட்டுருக்காங்க. இல்ல என் மேல எதுவுமே கிடையாது. குட்டி சத்தம் இருக்கு. இல்ல குட்டி சத்தம் கிடையாது. நீ வர வேண்டியது தானே? இல்ல நான் ஏன் தெரியல, வர முடியல என்னால இதுக்கு மேல கால எடுத்து வைக்க முடியல ராதா. ஒழுங்கா சொல்லு. ஏன்னா இப்படி பாக்குற? நீ ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பூசாரி கூட்டிட்டு வரேன். ராதா போ. அது வரைக்கும் நான் அவனை விட்டு போக மாட்டேன். எங்க ராதா கூட்டின்னு வர? கொஞ்சம் சுறுசுறுப்பா நடையா. எங்க கூட்டதா என்ன? வயசான காலத்தோட மலை ஏற விடாதியா, முடியலையா என்னால? சாத்திடுவாங்கடா, இது ரொம்ப சக்தி. நட சாத்திடுவாங்களா? சக்தி வாய்ந்த கோவில்ரா அது. ஏன் அப்படி மூச்சு வாங்குற? முடியல, வயசாயிடுச்சு இல்ல. நான் 16 வயசு பையனா நானு. இது கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம், வா. என்னால இதுக்கு மேல முடியாது, நீ போய் சாமியை பார்த்துட்டு வா. நீ உட்காந்துருக்க. நான் போறதுக்கு இதுக்கு ஒன்னும் கூப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் போகும்போதே அபசகுணமா பேசாத. என்னால வர முடியல ராதா, என்னால கீழே உன்னால. பச்சைமலை கோவில்ரா, ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். பச்சைமலை கோயிலோ மஞ்சமலை கோயிலோ என்னால மேல இதுக்கப்புறம் ஏற முடியாது. நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. நீ போய். எனக்கு மட்டும் மூச்சு வாங்கலன்றியா? ஏன் எப்ப பார்த்தாலும் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டே இருக்க நீ? என்னதான் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்குள்ள என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுற? எனக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. கோவில் கூப்பிட்டா வர மாட்டற? எனக்கு வர பிடிக்கலலாம் சொல்லப்பா. என்னால ஏற முடியல. படிக்கட்ட என்ன விட்டுருப்பா. பிடிக்கலனா அப்ப உனக்குள்ள என்ன இருக்கு? அப்ப ஏதோ எனக்குள்ள என்ன இருக்கு? எனக்குள்ள மொபைல் இருக்கு, உடைய பர்ஸ் இருக்கு, இங்க வந்து காமெடி பண்ண தெரியாது. 3 ரூபாய் பெப்சா சில்லற இருக்கு, ப்ளூடூத் இருக்கு. நானும் பாத்துட்டு இருக்கேன் உன்னை. இந்த ஒரு வாரமா வாட்ச் பண்றேன். நீ உன்னோட நடவடிக்கை சரியில்லை. என்ன வாட்ச்? HMT வாட்சா? பியர்சன்ஸா? இல்ல ஃபாஸ்ட் ட்ராக்கா? வாங்க, உன்கிட்ட நின்னு பேச எனக்கு டைம் கிடையாது. ராதா, அதனால தான் சொல்றேன், கோயில் மூடுற போறாங்க, இவ்வளவு தூரம் வந்து வீணா போவோம். நீ கோயில போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வா. நான் அப்படியே உட்காந்துருக்கேன். நான் வந்ததே உனக்காக தான். என்னால வர முடியல ராதா. ஏவல் இருக்கு. ஏவலா? சூனியம் இருக்கு. சூனியமா? ஆமா, காத்து கருப்பு இருக்கு. ஏன் மேல எதுக்கு ஏவல் சூனியெல்லாம் வரப்போகுது? பைத்தியமா நீ? நீயா இருக்க மாட்டே ரவி. நானும் இருக்க மாட்டேன்னா அப்ப ஸ்னிக்கர்ஸ் வாங்கி கொடு, சாப்பிடுறேன். ரவி, இந்த இடத்துல நீ காமெடி பண்ணிட்டு இருக்காத. நான் கூட சொல்லாம கூட்டிட்டு வந்தேன். இங்க மேல வந்து பாரு, கொஞ்சம் தூரம் கூட நீ தாண்டல, அதுக்குள்ள தடங்கல் பண்ணிட்டு இருக்க. தெரியல எனக்கு எப்ப பாரு கை காலம் நடுங்குது, கையெல்லாம் உதறுது, என்ன மாதிரி மைண்ட் ஏதோ ஒன்று மாறுது, உள்ள போவாதன்னு ஏதோ சம்திங் எனக்குள்ள நடக்குது. நான் சொன்னா உனக்குள்ள ஏவல் இருக்கா? தெரியாது. ஏவல்? சூனியம் இருக்கா? தெரியாது. இல்லடி. ஆமா, ஏதோ உனக்கு ஏவி விட்டுருக்காங்க. இல்ல என் மேல எதுவுமே கிடையாது. குட்டி சத்தம் இருக்கு. இல்ல குட்டி சத்தம் கிடையாது. நீ வர வேண்டியது தானே? இல்ல நான் ஏன் தெரியல, வர முடியல என்னால இதுக்கு மேல கால எடுத்து வைக்க முடியல ராதா. அதான் இந்த மரம் தாண்ட முடியல என்னால. அதான் நான் சொல்றேனே, உனக்குள்ள ஏதோ இருக்கு, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். வேலை வெட்டிக்கு போறது கிடையாது, எதுவுமே பண்றது இல்ல. வீட்ல நீயாவே இருக்க மாட்டற. முதல்ல நீ யாரு ஃபர்ஸ்ட் சொல்லு, உனக்குள்ள இருக்கிறது என்ன? நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. உன் வாயில சூனியம் வச்சுட்டாங்களா? ஒழுங்கா சொல்லு. ஏன்னா இப்படி பாக்குற? அங்கதான் உயிர் எடுத்துட்டு இருக்கேன்னு இங்க கூட்டு வந்தா, இங்கே வந்து இது மாதிரி பண்றியே. கொஞ்சம் தூரம்தாடா, பல்ல கடிச்சிட்டு வந்துரு, வா வாடா. நீ எதுக்கு இப்ப ரவிராஜ உள்ள கொண்டு போக பாக்குற? இப்ப எதுக்கு அந்த இவனை வந்து உள்ள கொண்டு போயிட்டு பாத்தியா இவன் உடம்புல இருந்து துரத்தி விட பாக்குறியா? பாத்தியா, அப்ப இருக்கிறது உண்மைதானே? உனக்குள்ள இருக்கிறது உண்மைதானே? நீ யாரு ஃபர்ஸ்ட்? நீ ஏன் இப்படி என்ன தொந்தரவு பண்ற? கோயிலுக்கு சொல்லிட்டு ஏன் ரவி இங்க பாரு, நானே நிம்மதியா உடம்புல வந்து பூந்திருக்கேன். சக்தி நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் எப்படியாவது இவன் கூடயே இருந்து கடைசி வரைக்கும் இவன் கூடயே காலத்தை கழிச்சிட்டு எப்ப எனக்கு விமோச்சனம் கிடைக்குதோ அப்ப நான் மேலோகத்துக்கு போயிடலாம். நீ பத்தானி அவனை கூட்டின்னு போயிட்டு நைஸா உடம்புல இருந்து இவனை வந்து என்னை எடுக்க பாக்குறியா? இப்ப இவ்வளவு நாள் நீதான் இருந்து பண்ணிட்டு இருந்தியா உடம்புல இருந்து? யார் நீ? யார் நீ? நான் தான்டா பால்ராஸ் வந்திருக்கேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. ரவி வா ரவி. அது தேவலோக ரகசியம். நீ போ போ. என்னை உள்ள கூப்பிடாத. இந்த கோயிலுக்குள்ள என்னால காலடி எடுத்து வைக்க முடியாது. பாத்தியா, உள்ள இருக்கிற பச்சைமலை சுவாமி என்ன அடிச்சிரும். நான் அதுக்காக தான் கூப்பிட்டு நான் வரல ராதா, நீ போ ராதா. அதுக்காக தான் வந்திருக்கேன், நீ வா ராதா. நான் வரல, நீ போன்னு சொல்லிட்டேன். இந்த மரம் தாண்ட முடியல. இந்த மரத்தாண்ட ஏதோ ஒரு முனிவர் உட்காந்துருக்காரு, அவர் தடுக்கிறாரு போக முடியாத அளவுக்கு.
என்னால வர முடியாது, சொன்னா கேள்வி போ. ரவி நீயா பேசல ரவி, உனக்குள்ள இருக்கிறத பேசுது ரவி, நீ வா ரவி. நீ ராதா ரவி வா ரவி, நான் சொல்றதை கேளு ராதா. வா ரவி, நான் சொல்றதை கேளு, நான் உன்னை வற்புறுத்தாத, நான் வர மாட்டேன் உள்ள. என்னைய கூண்டாத, சொன்ன கேளு. தொடுத்துது, நான் தொடுத்தாம உன்னை விட மாட்டேன். வெறி பிடிச்சு வந்திருக்கேப்பா. போ போ என்ன போ, நீ போ நீ போ நீ போ நீ போ. என்னை கூப்பிடாத, போ. நான் உன்னை விட்டு போ. என்னை கூப்பிடாத, என்னை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி நடந்துகிட்டு இருக்கு, போ. ஐயோ பூச்சாண்டி, அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். இந்த கோயிலுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? ரவி எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? ரொம்ப சக்தி உள்ள சாமிடா அது. சக்தி உள்ள சாமினால தான் என்னால உள்ள வர முடியல. அதை ஓட்டியே ஆகணும். நான் சொல்றத செய்ய, என்னை விடு, நீ போ. பயமா இருக்கு ரவி, ஏன்னா என்ன பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துல நின்னுட்டு? நடிக்கிறியா? நான் நடிக்கல. நீ எனக்கு இந்த ரவிராஜுக்குள்ள இருக்கிற இந்த பிசாசை விட நீ எவ்வளவு பெரிய பிசாசுன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட இருந்து அவனை காப்பாத்தான் நானே உடம்புக்குள்ள வந்தேன். எனக்கு பயமா இருக்கு. நீ பண்றது எனக்கு இதுக்கு முன்னாடி நீ அவனை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்க. நான் பண்றதை விடவா இப்பதான் அவனை நிம்மதியா வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள வேலை வெட்டிக்கு போகாம, எந்த ஒரு வேலையும் செய்ய விடாம, கோயில் குளம் போகாம, கோயிலை பத்தி தப்பா பேசிக்கிட்டு, சாமிகளை குறை சொல்லிக்கிட்டு, பில்லி சூனியம் ஏவியல் என்ன வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து விட மாட்டேன். நீ பேசல ரவி, உனக்குள்ள இருக்கிறத பேசி. நான் உன்கிட்ட இருந்து காப்பாத்தான் இவன் மேலேயே வந்தேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆக்சுவலி நான் உன்னை விட நான் நல்லவதான். என்னைக்கு பேய் ஒத்துட்டு இருக்கு? நான் பேயா? ஏன்னா நான் நல்ல பேய், உன்ன மாதிரி கெட்ட பேய் கிடையாது. உன்ன மாதிரி நான் அவளை எதிர்த்து பேசல, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அவனுக்கு நான் எல்லா சுகத்தையும் தரேன். அவனை விட்டு அவனை நான் எடுத்துன்னு போயிடுறேன். நீ போறாதா? நீ ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பூசாரி கூட்டிட்டு வரேன். ராதா போ. என்னடா பண்ணிட்டு இருக்க? எந்த சக்தியாலையும் இந்த எண்ணிய ரவிராஜும் பிரிக்க முடியாது. ரவி நீ பண்றது சரியில்லை ரவி. இந்த மாதிரி வர பௌர்ணமி அன்னைக்கு, மகா சிவராத்திரி அன்னைக்கு நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, இனிமேல் தான் ரவிராஜ் எந்த இதுவும் தொந்தரவு பண்ண மாட்டான், அவனை அடிக்க மாட்டான், திட்ட மாட்டான், வாடா போடான்னு சொல்ல மாட்டான்னு சொல்லு. சத்தியம் பண்ணு, நான் அவனை விட்டு போயிடுறேன். அது வரைக்கும் நான் அவனை விட்டு போக மாட்டேன். நான் எங்கடா உனக்கு நான் உன்னை சரி பண்ணதான் கூட்ட வந்தேன். என் உயிரை எடுத்துருவ போலகுது நீங்க. ரவி ப்ளீஸ் வந்துரு ரவி. நீ ரவி வா ரவி, நம்ம போலாம். கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சு. ராதா என்னாச்சு? ராதா என்னாச்சு? எங்க வந்திருக்கோம் நம்ம எங்க வந்திருக்கோம்? கோவிலுக்கு தானே வந்திருக்கோம். எப்ப நம்ம வந்தீங்க? நான் வீட்டுல தூங்கிட்டு தானே இருந்தேன். அப்ப பாரு, உனக்குள்ள இருக்கிறதா ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கு. என்னது உடம்புல இருந்து ஏதோ வெளில போன மாதிரி இருந்தது. என்ன ராதா சொல்ற? நம்ம எங்க இந்த கோயில்? பச்சைமலை கோயில், குரோம்பேட்டில் இருக்கிற பச்சைமலை கோயிலா? ஐயோ, இது சக்தி வாய்ந்த கோயிலாச்சு. இங்க என்ன கூட்டு வந்திருக்க? அதுக்கு தானே கூட்டு வந்திருக்கேன். நீ பண்றதுல எனக்கு பிடிக்கவே இல்லை. எவ்வளவு நேரம் முடிச்சிட்டு நின்னு தெரியுமா? அப்ப இவ்வளவு நேரமா நான் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருந்தேன். என்ன மிரட்டிட்டு இருந்தேன். இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். நான் அப்படியே பயந்துட்டேன் தெரியுமா? அப்படியே நின்று ஒரு மாதிரி வேற வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப எனக்கு மிமிக்ரி எல்லாம் வருமா ராதா? மிமிக்ரி இல்லடா, உனக்குள்ள இருக்கிறது பேசுது. அப்ப நான் டிமிக்ரி கொடுத்துருக்கேன் உனக்கு. இல்ல, உன்னை கொண்டுட்டு போயிடுமா, உன்னை அழிச்சிடுமா, என்கிட்ட இருந்து பிரிச்சிடுமா. ஏய், அதெல்லாம் நீ தானே பண்ணுவ எப்பயுமே வழக்கம் போல. நான் பண்ணல. அந்த பூசாரி வேற கூட்டல. நீ தான் என்ன அழிச்சிருவ, என்னைய வந்து இது பண்றவ, கொன்றுவ, டார்ச்சர் பண்ணுவ. ஒன்னும் மீறியமா ஒரு பேய் எனக்குள்ள வந்திருந்தது. அந்த பேயும் அப்படிதாடா சொல்லுச்சு. அப்படிதான் பேசிச்சு அது. பாரு, உண்மையை சொல்லிட்டு போயிருக்கு. தயவு செஞ்சு வா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. வாடா நீ. சிரிச்சிட்டு இருக்க. நீ வாடா. கம்முனு தெரியா? ஏவலம் இல்ல, பில்லி சூனியம் இல்ல, ஒண்ணும் இல்லையா. சும்மா கம்முனு இருக்கியா? நான் தான் என்ன பேசிட்டு இருந்தாங்க. உன்னை ஏமாத்தினையா சும்மா? வா. ஏன்டா ஐயா நம்பிக்கையில இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க? ஐயோ, ராக்கெட் சயின்ஸே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் இதுங்க உட்காந்துக்கிட்டு பில்லி சூனியம் ஏவலை பத்தி பேசி நிக்குதுங்களே, பண்ணீங்க. சரி, உனக்கு அது மேல நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருக்கும். அதே மாதிரி வேலை வெட்டி. ஏன்னா சூனியம், மந்திரம், தாந்திரிகம், செய்வீன எல்லாத்தையும் பண்றது உங்க குடும்பம் தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாம். ஆமா, ரவிராஜா எல்லாம் எந்த ஏவலும் தொட முடியாதியா. அப்படியே வந்தாலும் ரவிராஜா ஒரு பொண்ணா இருந்தா ரேப் பண்ணிடுவான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஏய், கோயிலுக்கு போனா இறுதி ஒரு நிமிஷம் மலை ஏறினது மூச்சு வாங்கன்னு சொல்லி நின்ட்ட கொஞ்ச நேரம். அந்த நேரம் பார்த்து சும்மா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நீ வேற பில்லி சூனியவள் பேசிட்டு இருக்க. பைத்தியம். தடுக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் தடுக்குது. இப்ப நீ அப்படி பண்ணங்க நின்னுகிட்ட. மூச்சு வாங்குச்சு, அதனால வந்து கொஞ்ச நேரம் நின்ட்டேன். சரி, உன்னை விளையாட்டு காட்டலான்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மூச்சு வாங்குச்சு, சரி கொஞ்ச நேரம் நின்று உன்கிட்ட பேசலான்ட்டு பேசினேன்.
அதுக்குள்ள என் மேல ஏவல் இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் உன்னோட நல்ல உன்னை விடவா என் பெரிய ஏவலு? உன்னைய ஏவி விட்டாங்க பாரு உங்க அப்பா அம்மா என் மேல. அப்பத்துல இருந்தே போச்சு என் லைஃப். அப்ப நான் ஏவல உனக்கு? நீ ஏவல் இல்ல, அதுக்கும் மேலே வா. உன்னால திருத்தம் கொண்டு வந்த பாத்தியா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் பட்டாசு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ற கடையில ஆர்டர் கொடுத்தனா நிறைய ஸ்கீம் கிடைக்கும் உனக்கு. எந்த கடை? அபி பட்டாசுகள். அபி பட்டாசுகளா? ஆமா, இவங்க கிட்ட நீ 1000 ரூபாயில இருந்து எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க பாசத்தை வீசி காமிச்சிருவாங்க நமக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா 5000 ரூபாய்க்கு மேல நீ ஆர்டர் கொடுக்குற பட்சத்துல ஆன் எம்ஆர்பில இருந்து 80% டிஸ்கவுண்ட் தராங்க. ஏய் சூப்பர்ப்பா. எப்படி? அதுவும் இல்லாம உனக்கு ஒரு சில்வர் காயின் ஃப்ரீயா தருவாங்க. சூப்பர்ல. சூப்பர்ல. அதுவும் இல்லாம தரமான வெடிகள், நீ வாங்குற எந்த வெடியும் மிஸ் ஆகாது, எல்லாமே வெடிக்கும். அதுவும் பார்த்தனா இப்போ வந்திருக்கிற புது புது ரகமான வெடிகள் வந்து இவங்க கிட்ட கிடைக்குது. அப்ப அங்க தான் நம்ம ஆர்டர் கொடுக்கணும். கண்டிப்பா இந்த முறை நம்ம தீபாவளிக்கு அபி பட்டாசுகள் ஆர்டர் கொடுத்து என்ஜாய் பண்ண போறோம். ஸோ மக்களே, நீங்களும் பார்த்தீங்கன்னா அபி பட்டாசுகள் ஆர்டர் கொடுத்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. அது இல்லாமல் நிறைய ஸ்கீம் இருக்கு உங்க கிட்ட, நிறைய புது வகையான வெடிகள் வந்து கிடைக்குது. நீங்கள் இவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணுன்னா இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் கீழே வந்து உங்களுக்கு அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு டெலிவரி வந்துடும். இவங்களுடைய கடை பார்த்தீங்கன்னா பாறைப்பட்டி செல்வம் நகர் சிவகாசியில் அமைஞ்சிருக்கு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் அபி பட்டாசுகளை ஆர்டர் கொடுத்து உங்களுடைய தீபாவளியை மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்க. நன்றி.